ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சொட்டை விழுந்த இடத்துலையும் முடி வந்து சூப்பராக வளரக்கூடிய ஒரு டிப்ஸ் தான். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இது மூணையும் ஒரு இரும்பு கடாயில் காய்ச்சணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்னென்ன போடணுன்னு நான் சொல்கிறேன். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் போட்டு செம்பருத்தி பூவு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெந்தயம், கருஞ்சீரகம், அப்புறம் வந்து நெல்லிக்காய், இது எல்லாமே அதில் போட்டு நம்ம ஆயில் காய்ச்சணும். அது வந்து ஒரு இதுவும் ஒரு நம்மளுக்கு வந்து ஹேருக்கு வந்து பயன் தருது. அது என்னென்ன பயன் தருதுன்னு பார்க்கலாம். செம்பருத்தி பூ வந்து முடியை வந்து நல்லா ஷைனிங்காக வெண்மையாக வைக்கும். அதனால செம்பருத்தி அந்த பயனை கொடுக்குது. கருவேப்பிலை வந்து நரமுடி வராமல் தடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கருவேப்பிலை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் போட்டுருக்கேன், ஜூஸ் கூட குடிச்சிருக்கேன். அந்த கருவேப்பிலை மிக்ஸில் அரைச்சிட்டு அந்த ஜூஸ் எடுத்துன்னு அதில் வந்து நம்ம தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா குளிர்ச்சியான இந்த வெயிலுக்கு வந்து குளிர்ச்சியானது. அதில் தயிர் மிக்ஸ் பண்ணி அவங்க ஒயிட் ஹேரை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் வந்து முடி வந்து கொட்டுது இல்லைங்களா, அது வந்து தடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் வந்து அதில் போடணும். வெந்தயம் வந்து தலையை வந்து குளிர்ச்சியாக வைக்கும். எப்பவுமே வெந்தயம் வந்து அதில் யூஸ் பண்ணிங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் தலை வந்து. கருஞ்சீரகம் வந்து புதுமுடி வந்து வளர வைக்கும். புதுமுடினாக்கா இப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து முன்னாடி சொட்டையாக இந்த ஒரு சில பேருக்கெல்லாம் சொட்டையாக இருக்கும். எனக்கும் இங்கே முடி இல்லாமல் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக வந்திருக்கு. அந்த மாதிரி குட்டி குட்டியாக புது முடி நல்ல முடி வளரும். கருஞ்சீரகம் வந்து நெல்லிக்காயில் வந்து சி விட்டமின் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நெல்லிக்காவை கூட நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இந்த வெயிலுக்கு வந்து குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். தலை வந்து குளிர்ச்சியாக, உடம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா முடி கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுங்க வெயில் காலத்தில். இது எல்லாமே ஒரு இரும்பு கடாயில் வந்து போட்டு தான் காய்ச்சணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதில் விட்டமின் இருக்கிறதுனால இரும்பு சத்து அதில் வந்து இறங்கும். அதனால் வந்து இரும்பு கடாயில் தான் இந்த ஆயில் 3 ஆயிலும் போட்டு இப்போ நான் சொன்ன செம்பருத்தி பூ, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெந்தயம், கருஞ்சீரகம், நெல்லிக்காய் இதெல்லாமே அதில் போட்டு சூடான பிறகு அந்த ஆயில் வந்து க்ரீனாக வரும். அந்த ஆயில் க்ரீனாக வந்த பிறகு ஒரு துணி வச்சு வடிகட்டிட்டு அதை வந்து கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கணும்னா 6 மந்த்துக்கு கெடாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் வந்து 2 டைம் இல்லை 3 டைம் அது வந்து நல்லா மசாஜ் பண்ணின்னு நல்லா வேறு நல்லா படணும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளம் பட்டு நல்லா மசாஜ் பண்ணின்னு அப்புறம் நீங்கள் மறுநாள் காலையில் குளித்தாலும் சரி, இல்லை 1 hour 2 hour தலையில் அப்படியே நம்ம ஆயில் அப்ளை பண்ணின்னு 1 hour 2 hour கழிச்சு நம்ம தலை குளித்தாலும் பரவாயில்ல. அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அந்த ஆயில் போட்டுட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள். ஹேர் வந்து அவ்வளோ கருப்பாக தெரியும், ரொம்ப கருப்பாகவே தெரியும். இப்போத்துலேருந்தே இப்போ நரமுடி சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். இப்போதுலேருந்தே இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் ஹேர் வந்து வராமல் தடுக்கும். ஒயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் போட்டுனே இருந்தால் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகி திருப்பி அது பிளாக்காக சேஞ்ச் ஆகுது. இந்த கலருக்கு வருது, அப்புறம் பிளாக்காக சேஞ்ச் ஆகுது. அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி வீட்டில் ட்ரை பண்ண முடியாதவங்க வந்து என் ஆயில் வந்து கியூட்டி நேச்சுரல் ஆயிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொரியர் பண்ணுறதெல்லாம் நான் கொரியர் பண்ணுறேன். 6301836978 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கொரியர் பண்ணுறேன். இல்லை லோக்கல் எங்கேயாச்சும் இருந்தால் உங்களுக்கு ஆயில் வீட்டுக்கே வந்து வரும். கம்பல்சரி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், ஆயில் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் நல்லா கூலிங்காக குடிங்க ஜூஸ் எல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.